ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சுபாஷினி உலகம். இன்றைக்கி நம்ம ஆட்டோடைய நுரையீரல் தான் செய்ய போகிறோம். இப்போ அது நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அலசிட்டு இருக்கேன். இப்போ இதை அலசிட்டு தண்ணி ஊற்றி அதை அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அலசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அலசி முடிச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு பற்ற வச்சுக்கிறேன். இப்போது அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்டோன்னே இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு தூள் உப்பு சேர்க்க போகிறேன். தூள் உப்பு சேர்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம தூள் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது சும்மா வதங்கிறதுக்காக தான். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதில் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இஞ்சிக்கு அப்புறம் பூண்டு போட்டு விழுது செஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனோடனே இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினோடனே நம்ம இதில் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் விட்டு செம்மையாக வதங்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச தண்ணியை அந்த ஈரல் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய் தூள் கூட குறைச்சி நீங்கள் போட்டு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துடணும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும் போது தண்ணி எடுத்து வச்சுருந்த போல் அதையும் சேர்க்கலாம். அந்த தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு இல்லை அப்படின்னா ஏதாச்சும் இல்லைன்னா போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எதுவும் சேர்க்கல. இப்போ நல்லா அந்த ஏடு பதிஞ்சிட்டு இருக்குல்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட கொஞ்சம் தண்ணியாக கூட இறக்கிக்கலாம், குழம்பு மாதிரி. நான் கிரேவி மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இதை நான் இன்றைக்கி ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் லஞ்சுக்கு. நீங்கள் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.